Taste the Daily. சாரதி சார், திமுக மக்களை ஏமாத்துறாங்க அப்படின்றத கூட்டணி கட்சியே ஒத்துக்கிட்டு இருக்காங்க. என்னெல்லாம் மக்களை ஏமாத்துறாங்க? வணக்கம் அனைவருக்குமே. தீய சக்தி திமுகவுக்கு ஒரு கண்டனத்தை தெரிவித்து என்னுடைய உரையை நான் தொடர்றேன். எதுக்கு கண்டனம்? இல்லை, எப்பவுமே நான் ஒரு கருப்பு முகமூடி போட்டு தான் வந்து பேசுவேன் ஆரம்பத்தில். அது இப்போது எடுத்துகிட்டு வரல. அதனால் தீய சக்தி திமுக ஒழிய வேண்டும்ன்றது என்னோடய கண்டனத்தை நான் தெரிவிச்சுக்கிட்டு என்னோடய பதிவை ஆரம்பிக்கிறேன். அண்ணன் சொன்னார், பெட்ரோல் விலையை பற்றி பேசினார். இப்போவும் மாநில அரசுக்கு பெட்ரோல் விலை என்ன விலை, மத்திய அரசு எவ்வளோ பெட்ரோல் விலை தருதுன்றது ஊரறிஞ்ச விஷயம். அது மாநில அரசு இன்றைக்கி 100-101 ரூபா வரைக்கும் கொண்டு வந்திருக்கு. அதுக்கப்புறம் காங்கிரஸ் இன்னும் பொய் சொல்லாத மாதிரியும் அந்த தீய சக்தி திமுகவுக்கு இவங்க முட்டு கொடுக்கறத நம்ம பார்க்குறோம். நான் ஒரு ஃபோனில் சொன்னேன், ஒரே ஃபோனில் போரை நிறுத்திட்டேன். ப. சிதம்பரம் சொன்னதை கேட்டு 1.5 லட்சம் ஈழத்தமிழர்களை அழித்த கூட்டம் தான் அந்த கூட்டம். அதனால் பொய் சொல்லுவது மாற்றி சொல்லிக்கும். சார், இது என்ன எவ்வளவு நாள் சொல்றீங்க? 1 லட்சம் தமிழ் நாங்க துப்பாக்கி சொன்ன 2009 நாட்டில் 27 நம்மளால முடிந்ததை செய்தோம், நிறைவு செய்தோம், மறுபடியும் அதெல்லாம் இருக்கு. ஈழத்தை பத்தி முருகன் கொஞ்சம் தண்ணி குடிங்க, பதட்டமாகாதீங்க, இன்னும் நிறைய இருக்குது பேச வேண்டியது. சரிங்களா? அதாவது இந்த கூட்டணி, இவங்க சொன்ன கூட்டணி, அதாவது இன்னைக்கு நேற்றைக்கு கூட சட்டமன்றத்தில் பதிவு பண்ணுறாரு, நாங்கள் இருக்கோம், ஆனால் நாங்கள் வாக்குறுதி கொடுத்தோம், ஆனால் மேலே நாங்கள் இல்லையே, நாங்கள் 40 பேர் அங்கே போய் உக்காண்டிருக்கோம், ஆனால் உங்கள் யார் எடப்பாடி அண்ணனை கை கட்டுறாரு ஒரு முதல்வர். நீங்கள் தானே இப்போ இருக்கீங்க, நீங்கள் தான் கேட்கணும். அப்போது எவ்வளோ ஒரு தரம் தாழ்ந்து மக்கள்கிட்ட இது நேரடியாக பதிவு பண்ணக்கூடிய விஷயம். கோரிக்கை சார், அது எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறீங்க, தமிழ்நாட்டு கூட்டணி கட்சியாக பிஜேபி ஒரு பெரிய தவறு இல்ல. இதுதான் திமுக, தீய சக்தி திமுகவும் சரி, கூட்டணியில இருக்கிறவங்க சரி, அதாவது கருத்தை பதிவு பண்ண வந்தா அவங்களோட குறைவலையை இருக்கிறது தான் வேலை. இப்போ நம்ம பாயிண்ட்டுக்கு வந்துடுவோம். இவங்க சொன்னது என்னென்ன செஞ்சாங்கன்றது பார்க்க எல்லாருமே பொதுவெளியே நம்ம பொதுப்படியாக சொல்கிறது என்ன சொல்லுவோம், 504 வாக்குறுதிகள் கொடுத்தாங்க, நிறைவேற்றலை. இது நம்ம ஜென்ரலாக சொல்கிறது. அதில் இவங்க முக்கியமான வாக்குறுதிகள் கொடுத்தாங்க. அது என்னென்ன தெரியுங்களா? கூட்டுறவு சங்கத்தில் நீங்கள் நகையை வைங்க, அந்த நகைக்கு நீங்கள் வைங்க, நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் அந்த நகையை எடுத்து கொடுக்குறோம்ன்றது. அதுக்கப்புறம் கண்ணு தெளிவாகவே தனியாக ஒரு கேமரா முன்னாடி உட்காந்து இன்றைய முதல்வர் ஒரு பதிவு ஒன்று பண்ணாருங்க. அவர் என்ன சொன்னார், அதாவதுங்க சட்டம் அதாவது என்னுடைய நேரடி கண்காணிப்பில் இருக்குன்றத பதிவு பண்ணார். இன்னைக்கு அப்படி இருக்கா? எவனே யாருன்னே தெரியலங்க. ரோட்டில் வயசானவங்கலேருந்து பெரியவங்கலேருந்து மகளிர்லேருந்து பெண்கள்லேருந்து இன்னைக்கு எல்லாருமே பாதிக்கப்படுறாங்க. ஆனால் இந்த பொம்மை முதல்வர் என்னடா இந்த வார்த்தையை பதிவு பண்ணுறேன்னு இல்லை, நீங்கள் அதுக்கு கண்டனம் சொன்னாலும் சரிங்க, இந்த பொம்மை முதல்வர் கையை கட்டி வேடிக்கை தான் பார்க்குறார். இதே அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இருக்கும்பொழுது இருந்த சட்ட அந்த கட்டுக்கோப்பு எப்படி இருந்தது, இன்னைக்கு இந்த தீய சக்தி திமுக ஆட்சி பொறுப்பில் வந்ததுக்கப்புறம் இன்னைக்கு சட்ட ஒழுங்கு எப்படி இருக்கு? ஏன் கட்டுக்கோப்பா இல்லை? இப்போ அததான் இவருக்கு ஆட்சி நடத்த தெரியாதுங்க. இததாங்க இவருக்கு ஏங்க ஒரு இந்தியாவிலேயே ரோல் மாடல் ஆட்சி, இந்தியாவிலேயே முதன்மையில இருக்க எங்களை மாதிரி யாருமே ஆட்சி நடத்த முடியாதுன்னு சொல்றாங்க. நீங்க ஆட்சி நடத்த தெரியல, பொய் தானங்க. வாயை திறந்து சொல்ல வேண்டியதா. ஒரு அமைச்சர்கள் நீங்க பாருங்க, ஒரு அமைச்சர்கள் மீது கூட
எந்த ஒரு வழக்கு இல்லாம இருக்கா பாருங்க. எல்லார் மேலேயும் வழக்கு. காங்கிரஸ் அவங்க கூட்டணி தானே. மற்ற எல்லாத்துக்குமே நாம அதிமுக ஆட்சியில் இருக்கும் பொழுது எல்லாத்துக்குமே குரல் கொடுத்த அந்த தீய சக்தி கூட்டணியில் இருக்கிறவங்க இன்னைக்கு அனைத்து காங்கிரஸும் சரி, விடுதலை சிறுத்தையும் சரி, 2 கம்யூனிஸ்டும் சரி, வாயை மூடி அறிவாலயம் வாசல் முன்னாடி கை கட்டி நின்றுட்டு இருக்காங்க. இது நிஜம், மறுக்க முடியாது. ஆட்சியில பங்கு வேணும்னு கேட்டுட்டு இருக்காங்க. ஆமா, இவங்க கேட்டோன்னா அவங்க கொடுத்து அப்படியே கிழிச்சிருவாங்க. ஒண்ணுமே கேட்கலன்னா மௌனியா சொல்லுவீங்க. நாங்க வந்து இப்ப வந்து ஆட்சியில் கொடுங்க, அதிகாரம் கொடுங்க, அது இடம் கொடுங்க கேட்கிறோம். கழக பொதுச்செயலாளர் நேற்றைக்கு அந்த பொதுக்கூட்டத்தில் பேசும்போது ஒண்ணு பதிவு பண்ணாரு. அதாவது மேல வந்து என்ன சொல்றது, ரைடு, கீழே வந்து பேச்சுவார்த்தை போச்சுன்னு. அது உண்மை. அப்ப வாங்கினது அதுக்கப்புறம் காங்கிரஸால வாங்க முடியாது, வாங்கவும் இப்பவும் முடியாது. இப்போ என்னன்னா காங்கிரஸ் அது ஒரு வேஸ்ட் லக்கேஜ் திமுகவை பொறுத்த வரைக்கும். ஏன் கேட்டீங்கன்னா இவ்வளவு நாள் எங்க கூட இருந்து முட்டு கொடுத்து இருந்துட்டீங்க, இனிமேல் எங்களுக்கு தேவையில்லை. நம்ம டைவர்ட் பண்ண தேவை. நான் சொல்றேன் மிரட்டுறது இல்ல, அதான் உண்மை. காங்கிரஸ் வெளியேறினால் நான் நினைக்கிறேன் ஒரு 1 லட்சம் ரூபாய் பந்தயம் கட்டுறேன். காங்கிரஸ் திருச்சி வேலுசாமி ஒரு பதிவு போடுறாரு. அவரு ஒரு பதிவு சொல்றாரு. செல்வ பெருந்தகை ஒரு பதிவு பேசுறாரு. காங்கிரசுக்குள்ளேயே இவ்வளவு குளறுபடி. இப்ப அண்ணன் ஒரு பதிவு பண்றாரு. என்னன்னா கூட்டணி கட்சிக்குள்ள சில பிளவுகள், உரசல்கள் இருக்கு. இன்னொரு சைடு அதிமுக கூட யாருமே கூட்டணியா வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்த நிலையில நேத்து மிகப்பெரிய ஒரு பொதுக்கூட்டத்தை கூட்டி அவங்க பலத்தை காமிச்சிருக்காங்க. நேத்து நடந்த அந்த பொதுக்கூட்டம் அதிமுகவோட கூட்டணி மக்கள் கிட்ட எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்? இந்தியாவே, ஒட்டுமொத்த இந்தியாவே நேற்று பாரத பிரதமர் அவர்கள் மதுராந்தகம் கால் வைக்கும்போது அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் அதாவது கழக பொதுச் செயலாளர் 26 முதல்வராக வரப்போகிறார் என்ற செய்தி இந்தியா முழுவதும், பட்டி தொட்டி முழுவதும், உலக அளவிலும் நேற்று பேசப்பட்டது. ஹாட் நியூஸ். அதான் பாரத பிரதமர் பேசினது. இன்னைக்கு யார் யார் கூட்டணி வரமாட்டாங்க எதிர்பார்த்தாங்களோ இன்னைக்கு அவங்கெல்லாம், அண்ணன் கூட சொன்னார், நம்ம அக்னீஸ்வரன் அண்ணன், டிடிவி தினகரன் அண்ணனை பற்றி பேசினாருங்க. கருத்து வேறுபாடுகள் இருக்கும், எல்லாருமே அண்ணனை பதிவு பண்ணார். ஆனால் அந்த களம் எப்படி இருந்தது தெரியுங்களா? இவர் பேரை சொல்லும்போது நேரடியாக பார்த்தவங்களுக்கு தெரியும், நாங்களாம் நேரடியாக உள்ளே இருந்தோம். இவர் அண்ணனோட பொதுச் செயலாளர் பேரை சொல்லும்போது அந்த அரங்கம் அதிர்வு. அந்த அவங்க படிக்கிறதை கேட்க முடியல. இது மக்களிடையே எந்த அளவுக்கு தெரியுங்களா தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. இந்த தீய சக்தி திமுக, சட்ட ஒழுங்கு, போதை கலாச்சாரம். நீங்க சென்னை சிட்டியில எத்தனை பப்பு இருக்கு பாருங்க. நம்ம ஆட்சியில இதெல்லாம் கிடையாது. எல்லா தலைவர்களும் இந்த சட்டம் ஒழுங்கை பத்தியும், போதை பொருள் கலாச்சாரம், பெண்கள் அவமதிப்பு பத்தியும் தொடர்ச்சியா பேசியிருக்காங்க. அப்ப மோடி பிரதமர் சொன்ன மாதிரி திமுக ஆட்சிக்கான முடிவுரைக்கு கவுண்டவுன் தொடங்கிருச்சா? அப்படி எடுத்துக்கலாம். ஒரு பாரத பிரதமருங்க ஒரு மாநிலத்துல வந்து இந்த மாநிலத்துல சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னு சொன்னா தவறா நினைக்காதீங்க. காலில் இருக்க செருப்பு கழட்டி அச்சா மாதிரி இருந்தது. நீங்க எப்படி எடுத்துக்கங்க. உண்மையாவே இது நீங்க கடுமையான சொற்களா கூட இருக்கட்டும். ஏன் கேட்டீங்கன்னா குத்தனங்க ஒருத்தருக்குமே ஆட்சியில இருக்கிறவங்க யோசிக்கணும். நம்ம என்ன 9 லட்சம் கோடி இன்னைக்கு கடனாளி ஆக்கியிருக்கீங்க. ரேஷன் கடைக்கு 3000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒருத்தர் தலையில 1 லட்சம் ரூபாய்க்கு மேல கடன் ஏற்றி வச்சிட்டீங்க. இன்னைக்கு மக்கள் வந்து ரொம்ப தெளிவா இருக்காங்க. வருகிற சட்டமன்ற தேர்தல் 26 சட்டமன்ற தேர்தலில் அமோக வெற்றி. அதிமுக கழக பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தலைமையில இன்னும் நிறைய கூட்டணியோட அமைஞ்சு மாபெரும் வெற்றி பெறுவார். என்னுடைய இறுதி கருத்து, அதிமுக அண்ணன் சொன்னாரு இங்க இருக்கிறவங்க அங்க போயிட்டாங்க, அவரு போயிட்டாரு, இவரு போயிட்டாருன்னு. அதிமுக உப்பை சாப்பிட்டவன், உண்மையில் அடிமட்ட தொண்டன் கொடி பிடிச்சவன் எவனுமே அந்த திமுகவுடைய தீய சக்தி திமுக வாசல் படியை ஏற மாட்டான் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. சில பதவி ஆசைக்கும்
பணம் அசைக்க வேணாம், சில தற்கூரி தவறான பேசுற நினைக்க வேண்டாங்க. அத இல்ல, இதெல்லாம் எதுக்காக சொன்னா, உண்மை தொண்டன் இன்னும் கூட அதிமுகவில் இருக்கிறவர்கள் இருக்கத்தான் செய்யறாங்க. சில துரோகிகள், சில தீய சக்தியிடம் கை கோர்க்கும் துரோகிகள் இங்கிருந்து போனது நல்லதே அதிமுகவிற்கு. இனி அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தலைமையில அதிமுக மிக சிறப்பா செயல்படும். 26 வருகிற சட்டமன்ற தேர்தலில் மாபெரும் வெற்றி பெறுவோம். காங்கிரஸ் என்ற ஒரு இயக்கம் ஏற்கனவே அழிஞ்சு போச்சு, காணா போச்சு. இப்ப மறுபடியும் எங்க போறதுனே தெரியல. இப்பதான் ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, அவர்கிட்ட போலாமான்னு ஒரு காலை வைக்குது. ஆனா இருந்தாலும் ஒரு பயம் வருது. இங்கே இருந்தாலும் அறிவாலய வாசலே நம்ம நிற்போம், எப்படியும் கூப்பிட்டு நமக்கு கொடுப்பாங்கன்றதுக்காக வேற வழி இல்லாம நின்றுட்டு இருக்கு. உள்ள கூப்பிட்டா போகும், இல்லையா வெளியே போயிடும். இதுதான் காங்கிரஸோட நிலைப்பாடு. விடுதலை சிறுத்தை 2 கம்யூனிஸ்டுகளுமே வாயை மூடி அறிவாலயம் வாசல் முன் கை கட்டி நிற்பதுதான் இவர்களின் வேலையை தவிர, பொய் பேசினாலும் வருகிற சட்டமன்ற தேர்தலில் மக்களிடையே எடுபடாது என்றதை நான் பதிவு பண்ணிக்கிறேன். இப்ப நீங்க சொன்ன மாதிரி 2026ல அதிமுக தான் வெற்றின்னு சொல்றீங்க. 100% மாற்று கருத்து இல்ல. மக்கள் ரொம்ப தெளிவா இருக்காங்க. கடந்த 50 ஆண்டு காலமா தமிழ்நாட்டை ஆண்டது இரு பெரும் கட்சிகள் தான், அதிமுகவும் திமுகவும் தான். ஆனா நேத்து அதிமுக பொதுச் செயலாளர் பேசுறப்ப சொல்றாரு, வர்ற 2026 தேர்தல்லாம் திமுகவுக்கு இறுதியான தேர்தலா இருக்கும். 100%. அது அவ்வளவு உறுதியா சொல்ல முடியுமா? 100% மாற்று கருத்து கிடையாது. ஏன் கேட்டீங்கன்னா, அவ்வளவு பண்ணிட்டாங்க, அவ்வளவு பண்ணிட்டாங்க. இந்த கூட்டணிகளும் கூட்டணி உடன்பாடுன்றனால இவங்களால வாய் திறக்க முடியல. ஆனா எல்லா துரோகத்துக்கும் தீய சக்திக்கும் உடனே வேலை பார்த்ததுனால வாய் அடைக்கி உட்காந்துட்டு இருக்காங்க. 26 சட்டமன்ற தேர்தல் மாபெரும் வெற்றி பெறுன்றது அண்ணன் எடப்பாடியார் கழக பொதுச் செயலாளர் அவர்கள் தலைமையில மாபெரும் வெற்றி பெறுன்றது நான் மக்கள்கிட்ட 7.5% இடஒதுக்கீடு போல அற்புதமான திட்டங்களை 2026 எடப்பாடியார் வழங்குவாருங்கிற. 2026 தேர்தல் யாருக்கு எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். நேரத்திற்கு மிக்க நன்றி.